கேரியர் பிளஸ் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படிக்க வர்றாங்க. ஸோ அவங்களோட படிக்க வர்றவங்களோட தீம், அவங்களோட எய்ம் என்ன இருக்கு, அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு விதமான கான்செப்ட். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று நான் சர்வீஸ் சென்டர் வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வேலைக்கு போகணும், அப்படி தான் வந்து வராங்க நிறைய பேருங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து 5th 8th படிச்சிருப்பீங்க, இல்லை 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ 12th ஆர் இன்ஜினியரிங் எந்த படித்தவங்கனாலும் இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ சார் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, எனக்கு தமிழ் படிக்க எழுத தெரியும் அப்படின்னா போதும், தாராளமாக இந்த கோர்ஸை யார் வேணாலும் படிக்கலாம். இதில் வந்து கல்வி தகுதியோ வயது வரும்போ எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் சுய தொழில் பயிற்சி நீங்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகலாம், அல்லது சர்வீஸ் சென்டருக்கு. கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அது சர்வீஸ் ரிலேட்டாக நம்ம படிச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி ரிலேட்டாக நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் வந்து சம்பாதிக்கும். இல்லை சார் நான் கம்ப்யூட்டர் சர்வீஸையும் வச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் சென்டரும் வச்சிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற என்ன சார் பிசினஸ் என்னோட ட்ரைனிங் என்னோட சர்வீஸ் சென்டருக்குள்ள வேற என்ன கொண்டு வரும், வேற என்ன சர்வீஸை கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீசிங் கொண்டு வரலாம். இந்த லேப்டாப் சர்வீசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இஷ்யூ பண்ணதுல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க லேப்டாப்ல. ஸோ அந்த மாதிரி லேப்டாப் சம்பந்தமான சர்வீசிங்கை நம்ம கத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மணி ரிலேட்டடாக என்ன எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மணி தான். ஸோ அப்போ அந்த மணி ரிலேட்டட் நல்லா வந்து ஒரு எய்ம் பண்ணக்கூடிய இந்த 3 பிஸ்னஸ்க்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடாக ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் மாதம் வந்து ஒரு 15 to 20,000 வந்து மினிமம் 10,000 இருந்தாலும் மேக்ஸிமம் 20,000 மேக்ஸிமம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே சக்ஸஸாக தான் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எங்கள்கிட்ட படித்து முடிச்சுட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டரில் வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் கடை வைக்கணும்னு கேட்ட கிடையாது. எங்களோட இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராக்டிகல் கொடுக்கும், ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா. இப்போ 100% நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் ட்ரைனிங் தரேன் அப்படின்னு நான் சொல்றதை விட அதுக்குரிய லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு 100% ப்ராக்டிகல் ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியும். அதுக்குரிய ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே எங்களோட ஆஃபீஸஸ்ல இருக்கு. நீங்க படிக்க வரீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மொபைலை கொடுத்து சர்வீசிங் பண்ண சொல்லி தரோம். எந்த மாதிரியான மொபைல்லாம் சர்வீசிங் பண்ணி சொல்லி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கான மொபைல். நீங்கள் வந்து டே பை டே லைஃப்ல வந்து இந்த 1600 நோக்கியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலில் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மொபைல் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம்னா பேசிக் மாடல், இதில் பெரிய லெவலில் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டச் மொபைல். இந்த டச் மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு மினிமம் நல்ல ஒரு சர்வீஸ்ல ரிலேட்டடாக நல்லா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மொபைல் மட்டும் இல்லை, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹெச்டி ஹையர் அண்ட் மாடல். ஸோ ஆண்ட்ராய்டு டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து எப்படி நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அனுப்புகிறோம். ஸோ அதனால கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் சர்வீஸ் சென்டரில் வேலை பார்த்து தான் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி தான் சர்வீஸ் சென்டர் வைக்கணும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிகல் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லேப் இன்ஃப்ரா. ஸோ இந்த லேப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நாங்கள் சர்வீசிங் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராக்டிகல் எப்படி கொடுப்போம்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் எப்படி சால்டரிங் பண்ணுறது, அப்போ அந்த சால்டரிங் பண்ணும்போது எந்த மாதிரி ஒன்றும் இல்லை சால்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சால்டரிங் மிஷினை எப்படி வேணாலும் சால்டரிங் பண்ணலாம். இதை வந்து இத்தனை டிகிரி ஆங்கிளில் தான் பிடிக்கணும், இதோட சால்டரிங் லெட் இந்த டைரக்ஷனில் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் மீனிங் இருக்குது. சால்டரிங் பேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா இல்லை சால்டரிங் லெட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணுமான்ற ஒரு நிறைய விஷயங்கள். ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக பொறுமையாக எல்லா விதமான வயதினருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களும் படிக்கிறாங்க எல்லா விதமான வயதினருக்கும் பொறுமையாக இந்த சால்டரிங் விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ சால்டரிங் வந்து ரொம்ப யாருக்குமே பொறுமை இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பொறுமையாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் தெளிவாக சொல்லித்தரோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டிசி டெஸ்ட் மிஷின்லேருந்து அல்ட்ராசோனிக் கிளீனர்லேருந்து ப்ளோயர்லேருந்து எஸ்எம்டி ரிவோக்ஷேஷன்லேருந்து எல்லா விதமான விஷயங்களுமே எங்களோட ட்ரைனிங்ஸில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் கிட்டத்தட்ட ஒரு 6 லேப் ஸ்டேஜ் வச்சிருக்கும். இந்த 6 லேப் ஸ்டேஜ்லையுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்டெண்ட் ஆகிட்ட ஒரு ஸ்டேஜ் தான் அலவுட். 100% வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு செல்ஃபோன் சர்வீசிங்கில் கொடுக்கும். அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல எந்த மாதிரியான சர்வீசிங் சொல்லி தரணும் இன்னைக்கு எத்தனையோ இன்ஸ்டியூட்ல சொல்லி தராங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு கம்ப்யூட்டரை மட்டும் அசம்பிள் பண்ண தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கும், சர்வீசிங் இன்ஜினியரா இருக்க முடியாது. ஒரு ஃபீல்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மதர் போர்டு இருக்குன்னா அந்த மதர் போர்டுல ஒரு ஐசி சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த ஐசி சேஞ்ச் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு இன்ஜினியர் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் இருக்கணும். அந்த அளவுக்கு எங்களோட ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ மதர் போர்டு அப்படின்றதுல அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹார்ட்வேர்ல ஏர்ன் பண்றோமோ அதே மாதிரி சாஃப்ட்வேர்ல நம்ம ஏர்ன் பண்றோம். ஒரு MySQL சாஃப்ட்வேரா இருக்கட்டும் அல்லது விண்டோஸ் 7 இருக்கட்டும் அல்லது ஒரு விண்டோஸ் XP இருக்கட்டும், ஓஎஸ் ரிலேட்டடா லினக்ஸ் இருக்கட்டும், எந்த ஒரு ஓஎஸ் ரிலேட்டட் கூடிய அனைத்து விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதை நாட் ஃபார் தியரி ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு
சிஸ்டத்தில் ரன் பண்ணி நாங்கள் சொல்லித்தரோம். நெட்வொர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கிங் ஜாக் இப்படி தான் அடிக்கணும் அப்படின்றத விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லித்தருவோம். RJ45 ஜாக் யூஸ் பண்ணி அட்டென்ட் இதில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கம்ப்யூட்டர் ஒரு ப்ரௌசிங் சென்டர் எப்படி ரன் பண்ணுறாங்களோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டில், அதே கான்செப்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுறதை ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். அவ்வளோ சிஸ்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. எல்லா விஷயத்தையுமே வச்சு உங்களுக்கு ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகக்கூடிய நெட் கனெக்ஷனை எப்படி எல்லா சிஸ்டத்துலையும் நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். எங்கள் லேபை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ நம்ம லேபில் போயிட்டு ஒரு போர்டு, ஒரு மொபைல் ஃபோன் போர்டை எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு